ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎஃப்சியோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவைன் ஃப்ரைடு சிக்கன். ஸோ இது வந்து எக்ஸிபிஷன் அன்னைக்கு நம்ம போன அன்றைக்கி ஷூட் பண்ண விலாக் இது. பட் வீடியோஸ் வந்து நான் வேறு ஃபோனில் எடுத்தனால எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷூட் பண்ணி இப்போ தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ தம்பி சொன்னால் KFC வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ பிளேஸ் வந்து சின்ன பிளேஸ் தான். ஸோ உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம், வெளியில் உட்காந்து சாப்பிடலாம். ஸோ இங்கே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து டேஸ்ட் வைஸ்க்காக மட்டும்தான். என் தம்பி சொல்லியிருந்தான் இங்கே இருக்க எல்லா டிஷ்ஷுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கான் போல். ஸோ வந்து நம்ம இதில் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்போஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து 5 பீசஸ் 10 பீசஸ் இருக்குல்ல. ஸோ ஃப்ரைடு சிக்கன், லாலிபாப், அதுக்கப்புறம் வந்து விங்ஸ், இது எல்லாமே பீசஸாக இருக்கும்ல. ஸோ அதுவும் காம்போஸும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து மினி பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்று டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ரியா ரொம்ப என்ஜாய் பண்ணியே வந்து சாப்பிட்டா. ஸோ ட்ரிங்க்குக்கு வந்து நைட் டைமில் ஹெவியாக வேணாம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஜஸ்ட்டு ஜிகர்தண்டா மட்டும் சொல்லியாச்சு. மொஜிட்டோஸ் வந்து கேஸ் இருக்கும். ஸோ நைட் டைமில் வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனால் ரொம்ப லேட் நைட். ஸோ ஒரு 9:30க்கு மேலே இருக்கும். ஸோ அப்போயுமே வந்து ஓப்பன்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு அப்புறமே ஃபேமிலிஸ் வந்து வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பரான இடம் இது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். வீக்கெண்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பொருட்காட்சி போனதே வந்து ஒரு ஒர்க்கிங் டேயில் தான் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கி நைட்டு தான் இது வந்து ஆக்சுவலாக. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த டிஷ்ஷுக்கு அந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு தான் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த காம்போஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருந்தோம். அங்கே வந்து எம்ப்ளாயீஸ் அந்த வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேர் ஒரு 10 பேர் அந்த மாதிரி போயிருந்தீங்க அப்படின்னா காம்போஸ் வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ நம்ம போன 4 பேர் அந்த மாதிரி தான். ஸோ வந்து நம்ம அவ்வளோ ஆர்டர் பண்ணோம். அது வந்து ஃப்ரைடு சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மயோ கேட்டிருந்தோம். மயோ வந்து அவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. நான் அங்கே சொல்கிற லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு புரியல. லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால கன்வே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மயோ மட்டும் திருப்பி வாங்கிட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபைனல் டச்சாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து ரியா சாப்பிடுவா. ஸோ அதனால் அது இல்லாமல் வந்து நம்ம கிளம்ப முடியாது. ஸோ வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக கிளம்பணும், ரொம்ப அவசரம் அப்படிலாம் இல்லாமல் ஸோ மெதுவாக பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெதுவாக சாப்பிட்டுட்டு நம்ம அந்த மாதிரி கிளம்பணும். ஸோ எனக்கு அந்த லேட் நைட்டில் அங்கே ஸ்பெண்ட் பண்ண வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே நீங்கள் டே டைமில் போனீங்க அப்படின்னா செட்டிநாடு ஃப்ரைடு சிக்கன் ஒரு டிஷ் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். பட் நம்ம போனது வந்து ரொம்ப லேட் டைமாக. ஸோ அந்த டைமுக்கு மேலே அதை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ நீங்கள் டே டைமில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட்டிநாடு ஃப்ரைடு சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு இருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.